வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவீரன் பூலித்தேவன். மாவீரன் பூலித்தேவனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா 1715ஆம் ஆண்டு செப்டம்பர் 1, அதாவது இன்று பிறந்தவர் தான் இந்த மாவீரன் பூலித்தேவன். ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பாளையக்காரர் அப்படின்னா யார் அப்படின்னா அவர் மாவீரன் பூலித்தேவன் தாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பாளையக்காரர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியது யார் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் ஞாபகத்துக்கு வருவாருங்க. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் கிடையாதுங்க. நெல்கட்டான் பாளையத்தை சேர்ந்த புலித்தேவர் தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பாளையக்காரர். இது பல முறை டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, இந்த போலீஸ், எஸ்ஐ இந்த எக்ஸாமில் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதாங்க. மேக்சிமம் ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது நெல்கட்டான் சேவல் பாளையத்தின் அரசர் யார் அப்படின்னு கேட்கலாம். அல்லது பூலித்தேவர் எந்த பாளையத்தின் அரசர் அப்படின்னு கேட்கலாங்க. மேக்சிமம் அந்த மாதிரி கேட்பாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல்கட்டான் சேவல் அந்த பாளையக்காரர் தான் இந்த பூலித்தேவர். ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பாளையக்காரர் இவர் தாங்க. இவர் மருதநாயகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூசுப் கான் சாஹிப் அவரோடு எதிர்த்து தீரமாக போரிட்டவர் தான் இந்த பூலித்தேவர். அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்த இந்தியாவிலேயே, அதாவது தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் அரசர் அல்லது முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னா அவர் மாவீரன் பூலித்தேவர் தாங்க. இவர் நெல்கட்டான் சேவல் பாளையத்தை சேர்ந்த பூலித்தேவர். இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னா இவர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட மறவர் பாளையத்தை சேர்ந்தவர். அதாவது விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில், நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் தமிழகம் பல பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. அதில் பார்த்திங்க அப்படின்னா 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. அது தெலுங்கர் பாளையமாகவும் மறவர் பாளையமாகவும் பிரிக்கப்பட்டது. அது தமிழை பூர்வீகமாக கொண்ட மறவர் பாளையத்தை சேர்ந்தவர் தான் இந்த பூலித்தேவர் அப்படின்றது இன்னொரு சிறப்புங்க. ஓகே, நன்றி.